இந்த ஆண்டு மட்டும் அமேசான் 10,000 இந்த மாதிரியான விசாக்களை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்த பெரிய கம்பெனி யாருன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். 1,25,000 30,000 ரூபாய் இன்னைக்கு கணக்குப்படி. அதை கட்டி அவர்கள் என்ன அழைப்பார்கள்? 88 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன 4 மாதத்துக்கு ஏன் அழைக்கணும்? இப்படி வருபவர்கள் அமெரிக்கர்களுடைய வயிற்றில் அடித்துத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். இதை கம்பெனிகள் இந்த துஷ்பிரயோகத்தை செய்கின்றன. கல்லூரி படிப்பு வந்து மிக 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 எட்ட முடியாத அளவிற்கு கட்டணங்கள் அந்த மாதிரி இருக்கு அமெரிக்கர்களுக்கே. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ட்ரம்ப் அதிரடியாக H1B விசா அதை உயர்த்தியிருக்கிறார். இதனுடைய விளைவுகள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு போய் மிக கடினமான ஒரு உரையாற்றியிருக்கிறார். இது தொடர்பான விவாதங்களை, இது தொடர்பான நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு பெறுவதற்கு மிக பொருத்தமானவர். ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு நாடுகளில் பணியாற்றியவர். அதே போல் அமெரிக்காவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக பணியாற்றிய முனைவர் திரு இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சார், முதலில் வந்து H1B விசா, இந்த விசா வந்து ஒரு 1.36 லட்சம் முன்பு கட்டணமாக இருந்ததை அதிரடியாக இந்திய மதிப்பில் 88 லட்சம் உயர்த்தப்பட்டது. 100K அப்படின்னு சொல்லி அவங்க டாலர் உயர்த்தியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒரு பெரிய பதட்டமாகி இங்கே இருக்கிற விடுமுறைக்கு வந்தவர்கள் விரைவாக திரும்பி போனாங்க. பிறகு வெள்ளை மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை வந்தது, இது வந்து புதியவர்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு. அப்போது அங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்கள் வருடந்தோறும் ஒரு 20,000 மாணவர்களுக்கு இந்த விசா கொடுக்குறாங்க. அதே போல் பெரும்பான்மையான இந்தியர்கள் தான் இதை பயன்படுத்துவதாகவும் தெரிகிறது. இது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த மாதிரியான ஒரு கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? ஹைலி ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ், அதாவது உயர் திறமை பெற்றவர்கள். அந்த திறமையை அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியாது, அமெரிக்கர்களால் அது செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு திறமை இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஷேக்ஸ்பியரில் நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய நிபுணர், அல்லது வந்து மூளை மருத்துவத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர். அந்த மாதிரியான திறமைகள் அமெரிக்காவில் இல்லை. அப்படின்னும் பொழுது நீங்கள் ஷேக்ஸ்பியர் அறிஞரோ அல்லது மூளை நரம்பு தொடர்பான சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு வல்லுநரோ உங்களை அழைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இது. ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருக்கு. இந்த H1Bயில் இந்த மாதிரி ஆட்கள் இல்லை. நீங்கள் ஒரு அணு விஞ்ஞானி சரிதானா, நீங்கள் அங்கே 3 ஆண்டுகள் முதல்ல அந்த விசா தருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 ஆண்டுகள் புதுப்பிப்பாங்க. இதில் என்ன ஆயிடுச்சு, இந்த சமீப காலங்களில் இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்த பிறகு பெரும் படை மாதிரி நம்ம இந்தியர்கள் அங்கே நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பெருகி பல்கி அங்கே போய் வேலை பார்ப்பது என்பது 13 லட்சம் இருப்பதாக சமீபத்தில் ஒரு தகவல். லட்சக்கணக்கில் அவர்கள் வேலை பார்ப்பது என்பதெல்லாம் எளிதாகிவிட்டது. இது நடக்குது. அப்போது ஒரு அணு விஞ்ஞானி இருக்க வேண்டிய இடத்தில் இங்கே வந்து ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவர், அவருக்கு கொஞ்ச நாட்கள் இங்கே வேலை பார்த்துட்டு அதற்கு பிறகு உடனே அமெரிக்காவில் அவருடைய கம்பெனி அனுப்பி வைக்குது. அங்கே போய் வேலை பார்க்குறார். அங்கே இருப்பதற்கான வேலைகள், அங்கே இருப்பதற்கான சூழல் கூட அவருக்கு உருவாகலாம். இந்த H1Bயிலிருந்து அதற்கப்புறம் க்ரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறது, இவ்வளவும் நடக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வருகிறவர்கள் அமெரிக்கர்களுடைய வேலைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா இந்த கம்பெனிகள் இவர்களை அமெரிக்கர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தை காட்டிலும் குறைவாக சம்பளத்தில் இவர்களை நியமிக்கிறார்கள். அந்த சம்பளத்திற்கு இவர்கள் வருகிறார்கள். இல்லை, பராக் ஒபாமா கூட பரம்பரை சொல்லி சுட்டி காட்டியிருக்காரு. அதனால் இதை வந்து நம்ம நெறிப்படுத்தணும். இது சிஸ்டமிக் அப்யூஸ், கட்டமைக்கப்பட்ட துஷ்பிரயோகம். இதை தவறுதலாக பல பேர் பயன்படுத்துகிறார்கள். இப்போ அமேசான் இந்த ஆண்டு மட்டும் அமேசான் 10,000 இந்த மாதிரியான விசாக்களை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்த பெரிய கம்பெனி யாருன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 5,500 விசாக்களை பெற்றிருக்கிறது. இப்போது முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லட்சத்தி சில்லற ரூபாய் கட்டினா அதுதான் விண்ணப்பத்திற்கான கட்டணம். இப்போ 88 லட்சம் கட்டணும். மீட்டா மாதிரியோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோ அல்லது நீங்கள் சொல்கிற டிசிஎஸ் மாதிரியான கம்பெனியோ ஆட்கள் எடுக்கும்போது அந்த கம்பெனி தான் அந்த தொகையை சொல்லுவோம். ஆமாம், அவர்கள் தான் கட்டுவாங்க. இப்போ நான் வந்து சென்ற ஆண்டு அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் ஒரு வருகை பேராசிரியராக நான் போய் சொல்லி கொடுத்தேன்.
நான் ஒரு 4.5 மாதம் சொல்லிக் கொடுத்தேன். அந்த 4.5 மாதத்திற்கு எனக்கு ஒரு H1B விசா பல்கலைக்கழகம் விண்ணப்பித்தது. அவர்கள் அப்போ கட்டின தொகை எவ்வளவுனா $1666. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1,25,000 30,000 ரூபாய் இன்னைக்கு கணக்குப்படி. அதை கட்டி அவர்கள் என்னை அழைப்பார்கள். 88 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னை 4.5 மாதத்துக்கு ஏன் அழைக்கணும்? அப்புறம் நான் அங்கே சொல்லி கொடுத்தது என்ன? பன்னாட்டு அமைப்புகள் சொல்லிக் கொடுத்தேன். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய யூனியன், ஆப்பிரிக்கன் யூனியன், நேட்டோ, IMF, வேர்ல்ட் பேங்க், இந்த மாதிரியான பன்னாட்டு அமைப்புகள் எப்படி இயங்குகின்றன, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன். இதை சொல்லித் தருவதற்கு அங்கே ஆயிரக்கணக்கான பேர் ஏற்கனவே இருக்கிறார்கள். இதில் வந்து எனக்குத்தான் மிகப்பெரிய ஸ்கில் அல்லது காம்பிட்டன்ஸ் இருக்குன்ட்டு நான் சொல்லிக்க முடியாது. நான் ஒன்றும் பெரிய அணு விஞ்ஞானி கிடையாது அல்லது நியூரோ சர்ஜன் கிடையாது. ஸோ இந்த விசா அந்த மாதிரி தகுதி படைத்தவர்கள், அந்த மாதிரி திறன் கொண்டவர்களை கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொடங்கப்பட்ட இந்த விசாவில் மிக சராசரியாக ஒரு பெரும் படையாக இந்தியர்கள் பெருமளவில் இதை செய்கிறார்கள். 71% இப்படி வழங்கப்படுகின்ற விசாக்கள் இந்தியர்களுக்கு வழங்கப்படுகின்றன என்பது ஒரு தகவல். அப்புறம் இந்த விசா அவரே அவர் ஒரு பெரிய அறிக்கை தந்திருக்கார். போன வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அதை பிரகடனம்னு சொல்கிறாரு. அந்த அறிக்கையில் வந்து அவர் ஒரு 4 அவருக்கு தெரிந்த தகவல்களை ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் அவர்கள் தந்த புள்ளி விவர தரவுகளை அவர் தருகிறார். ஒரு இடத்துல வந்து 5000 விசாக்கள் பெற்றவர்கள் 15,000 அமெரிக்க வேலைகளை அவர்கள் அழித்து விட்டார்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல 1700 விசாக்கள் பெற்ற ஒரு கம்பெனி ஆரிகானில் அவர் சொல்கிறார், அவர்கள் 2200 வேலைகளை எடுத்து விட்டார்கள். இன்னொரு இடத்துல சமீபத்தில் ஒரு 2023 நினைக்கிறேன் அல்லது அதுக்கு முன்னாடியோ 22,000 விசாக்களை பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 27,000 பணிகளை எடுத்து விட்டார்கள். இப்போது இப்படி வருபவர்கள் அமெரிக்கர்களுடைய வயிற்றில் அடித்துத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். இதை கம்பெனிகள் இந்த பிரயோகத்தை செய்கின்றன. ஏன்னா மலிவான ஒரு பணியாளர் கிடைக்கிறாருன்ட்டு $60,000 ஒரு இந்தியரையோ அல்லது வேறு யாரையோ நீங்கள் நியமிச்சிடலாம். நீங்கள் அமெரிக்கர்களை நியமிக்கணும்னா ஏறக்குறைய $1,00,000 தேவைப்படும். அப்படியெல்லாம் புள்ளி விவரம் கணக்குகள் இருக்குது. இதையெல்லாம் சுட்டி காட்டுறார். இப்போது இதில் வந்து அவர் சொல்கிறதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குது. அதாவது ஆனால் இதில் பரஸ்பர நன்மையும் நிறையா இருக்குது. பல இந்தியர்களுடைய வாழ்வு உயர்ந்தது. இந்த இந்தியர்கள் அளித்த அவர்கள் தந்த பங்களிப்பினால் அமெரிக்காவினுடைய உயர்வும் பல மடங்கு மேலேறியது. அமெரிக்காவினுடைய புதுமை சுற்றுச்சூழல், இன்னோவேட்டிவ் என்வாயன்மெண்ட், அதற்கு இந்த இந்தியர்களில் பலர் துணை நின்றார்கள். இந்தியர்கள் மட்டுமல்ல, வியட்நாமிலிருந்து போனவர்கள், பிலிப்பீன்ஸ்லேருந்து போனவர்கள், சீனாவிலிருந்து 11.7% அடுத்து பெரிய ஒரு மக்கள் எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா சீனாவிலிருந்து போகிறார்கள். அவர்கள் எதுவும் எதிர்வினை ஆற்றவில்லை. நம்முடைய வெளியுறவுத்துறை செயலகம் என்ன சொல்லுது, இது வந்து பல பெரிய அதிர்வலைகளை குடும்பங்களில் மத்தியில் ஏற்படுத்தும். ஏன்னா தொடக்கத்தில் வந்து இது அங்கே இருக்கவர்களை பாதிக்குமோ, அங்கே இருக்கவர்களுக்கே இந்த ஆபத்தோ அப்படின்லாம் நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வந்துச்சு. அதற்கப்புறம் மருத்துவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு, அதற்கப்புறம் கேஸ் பை கேஸ் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்தையும் சீர்தூக்கி பார்த்து அதற்கு விதிவிலக்கு தர முடியுமானால் விதிவிலக்கு தருவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த $1,00,000 என்பது கூட ஒருவேளை குறைக்கப்படலாம் மற்றவர்கள் தருகின்ற அழுத்தத்தினால். இதனால் பெரிய அமெரிக்க கம்பெனிகள் பெரிய லாபம் ஈட்டின. பல இந்திய குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்கள் வளம் பெற்றன. அதனால் 2 பேருக்கும் அதில் நன்மை இருந்துச்சு. ஆனால் இதில் பாதகமும் இருந்தது. அவர் சொல்கிறபடி அமெரிக்கர்களை அந்த இடத்துல அவர் சொல்கிறார், அமெரிக்கர்கள் இந்த ஸ்டெம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இந்த 4 படிப்புகளில் படித்து வந்தவர்களில் 2000 வேலை வாய்ப்புகள் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 12 லட்சம் வேலை வாய்ப்புகளை வெளியிலிருந்து வந்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. 2019 ஆண்டுகளில் அந்த வேலை வாய்ப்புகள் 44.5% பெருகியது. அதாவது 12 லட்சம் என்பது ஒரு 18 லட்சமாக உயர்ந்திருக்கணும். 19 ஆண்டுகளில் 25 லட்சமாக உயர்ந்திருக்கிறது.
சரிதானா? அப்போ இவர்களெல்லாம் எங்கிருந்து வருகிறார்கள்? அப்போது இது வந்து சீப் லேபர். இதை நோக்கி கம்பெனிகள் நகர்கின்றன. லேபர் சீப் அப்படின்றத விட இந்த ஸ்கில் கம்பேரிஷன் இப்போது இந்தியர்களிடம் அது அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒபாமா கூட ஒரு முறை சொன்னார், பெங்களூருன்ற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்தினார். பள்ளிகளில் பேசும்போது கூட நீங்கள் இதுக்கு தயாராகலைன்னா இதை பெங்களூர், அதாவது இந்தியர்கள் வந்து உங்கள் வேலையை பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு கூட அவர் வெளிப்படையாக பேசினார். அப்படி ஒரு கம்பேரிஷன் பார்க்கும்போது அங்கே வந்து அவங்களுக்கான ஒரு சீப் லேபராக நம்மளை பார்த்தாலும் ஸ்கில் அளவில் அந்த விஷயத்துக்கு நாம் பொருத்தமானவர்களாக தானே இருக்கிறோம். இல்லை நாம் பொருத்தமானவர்களாக இருக்கோம். அதாவது நாம் அந்த வேலைகளை நான் தான் முன்னாடியே சொன்னேன், நாம் ஒரு $60,000 செய்யக்கூடிய அந்த வேலையை ஒரு பொருத்தமான அமெரிக்கர்களை தயார் செய்வது என்பது ஒன்றும் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் நாள் ஆகலாம். நிறைய அமெரிக்கர்கள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரிக்கெல்லாம் போகிறது கிடையாது. அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளில் அது ஒன்று. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அது நம்ம ஊரில் கொஞ்ச நாளில் படிப்பை நிறுத்துகிற பல பேர் இருக்காங்க. அவர்களுடைய பொருளாதார சூழல் அதெல்லாம். அமெரிக்காவில் பெரிதாக படிக்க வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே பல பேருக்கு கிடையாது. பல பேருக்கு உண்டு, பல பேருக்கு கிடையாது. பல வீடுகளில் நீங்கள் போய் பார்த்தீர்களானால் அங்கே இப்போ நம்ம போகிற வீடுகளில் வந்து ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பெண்ணோ பையனோ இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய மேற்படிப்பு பற்றிய விவாதம் நடக்கும். எப்போவுமே அந்த பேச்சு வரும். அமெரிக்க இல்லங்களில் அப்படியெல்லாம் வந்து நான் பார்த்தது கிடையாது. அதனால் அவர்களுடைய அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மிக உயர் கல்விக்கூடங்கள், மிக புதுமைகளை உருவாக்கும் பரிசோதனை கூடங்கள் இதெல்லாம் இருக்குது அந்த ஊரில். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரும் படை கல்லூரிகளையே எட்டி பார்க்காத ஒரு நிலையும் இருக்கிறது. அதற்கு அவர்களுடைய குடும்ப சூழல் காரணமாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாமல் இருக்கலாம், அல்லது வறுமை இருக்கலாம். ஏன்னா கல்லூரி படிப்பு வந்து மிக 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 எட்ட முடியாத அளவிற்கு கட்டணங்கள் அந்த மாதிரி இருக்குது அமெரிக்கர்களுக்கே. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அதனால் அமெரிக்கர்கள் மேலே ஒரு குறை இருக்குது. அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரு திறமை இருக்குது. அதை சரி பண்ணணுன்ற முதல் கட்ட ஏற்பாடு தான் இது. அப்புறம் இந்த வீசாவை அப்யூஸ் பண்ண இந்த சென்னையிலேயே ஒரு பெரிய உணவகம் இருந்தது. அவர்கள் அந்த உணவகத்தில் வேலை செய்பவர்கள் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த H1B வீசா கேட்டு வாங்கி அங்கே போய் அதில் தவறுகள் அவர்கள் செய்து அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டதெல்லாம் நடந்திருக்கு இதே சென்னையில். அதனால் இந்த வீசாவில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்கணுன்ற அவர் எடுத்த முயற்சி ஒரு நிதானமாகவும் கால அவகாசம் கொடுத்தும் தீர யோசித்தும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதில் உள்ள பாதிக்கப்படக்கூடிய எல்லாரையும் கலந்து பேசி, இப்போ இந்தியர்கள் இவ்வளோ பெருமளவில் இருக்காங்க, இந்திய தூதரோடு கலந்து பேசலாம். அங்கே கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி இந்தியர்கள் அழைச்சிட்டு வராங்களே, அந்த கம்பெனிகளுடைய முதலாளிகளோடு சிஇஓஸோடு கலந்து பேசி இதில் இருக்க ஓட்டைகளை நான் அடைக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் பாதகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்ட்டு இப்போ பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவர் பண்ணாதான். ஆனால் ட்ரம்ப் கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்?